மெரினாவில் விமான சாகசத்தை கண்டு ரசித்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாங்க இதெல்லாம் பாக்கிறதுக்காக ஷோ பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கோம், ராணிப்பேட்டையில இருந்து வந்திருக்கோம். இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்குது. எல்லாமே பிரமிப்பா இருக்கு. ஜனங்களை பார்த்தாலும் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அடுத்தது இந்த பிளைட்லாம் போறதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பார்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்க? ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர். பக்கத்துல போதா? பெங்களூர்ல இருந்து வரேன். இந்த சென்னையில இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்த்ததுக்கு. அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு. விமான கண்காட்சி இப்ப நேரடியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏர் ஷோ உண்மையிலே சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட் பார்த்தேன், அப்பாச்சே பார்த்தேன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் நிறைய பார்த்தேன். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன். இத்தனால டாப் கன் படத்துல தான் பாத்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். விழுப்புரத்துல இருந்து வரேன். இந்த ஏர் ஷோ பாக்கிறதுக்காகவே வரீங்களா? இந்த ஏர் ஷோ பாத்துறீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்துறீங்களா? பாத்திருக்கேன், ஆனா படத்துல தான் பாத்திருக்கேன். இது ஒரு 12 ஹெலிகாப்டர் நான் பார்த்தேன். இப்ப 72 நம்மோது பிரமிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. 3 லட்சம் மக்கள் மத்தியில பாக்குறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப கம்மியான மக்கள் 29A வந்து பார்த்தோம். போகும்போது நடந்து போனா அந்த அளவுக்கு மக்கள் வசதி இல்லை. இப்போ லட்சக்கணக்கில் இருக்கிறது பிரமிப்பா இருக்கு பாக்குறது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கு. நம்ம சென்னையில இப்படி ஒரு சூப்பர் ஷோ நடக்கிறது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு, ப்ரௌடா மொமெண்டாவும் இருக்கு எங்களுக்கு. அப்புறமா நான் இப்பதான் வந்தேன் இந்த ஷோக்கு. ஏன் இந்த ஷோ பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு? ஏன்னா ஜெட்ஸ் எல்லாம் ஒரு ஹாட்டின் மாதிரி போடுறாங்க, காத்து மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அதனால அழகா ரொம்ப அழகா இருக்கு. நாங்க திருப்பதில இருந்து வரோம். ஏர் ஷோ பார்க்கறதா திருப்பதி வந்து வரீங்க. எப்படி இருக்கு பக்கத்துல பாக்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா சரியா மேல போயிடுது, என்னால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? வெயிலா இருக்குல்ல சார். அதனால இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனா எங்களுக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. இப்ப தெரியும் போது பார்க்கும்போது இவ்வளவு ஜனத்தையும் ஒரே வாட்டி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆசமா இருந்துச்சு. அந்த ஹாட்டு, ஏரோப்ளேனு, ஜெட்டெல்லாம் இருந்துச்சு. ஹெலிகாப்டர்லாம் இந்த புகை விடுறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் லைட்டாக டிராஃபிக் மட்டும் இருந்துச்சு, வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. சென்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து அத்தனை இடத்த விட்டுவிட்டு நம்ம சென்னையில் வச்சது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு சாகசம் பண்ணோம், நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இது ஒரு முன்னுதாரணம். நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் பர்டிகுலர் சென்னையில் நடக்கிறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. எல்லாரும் வந்து என்கேஜாக வந்து எல்லாரும் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ட்ரைனிங் அவங்க ப்ராக்டிஸ் எடுத்த காலத்துல பார்த்துட்டு இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிஙா காலையில ஒரு திருவிழாவுக்கு போறது மாதிரி, சொந்த ஊருக்கு போற மாதிரி இந்த ஒரு நம்ம இந்தியன் ஃபோர்ஸ் 92வது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு வந்து எங்க குடும்பம் காலையில 6 மணிக்கு வச்சு ப்ராப்பர் ஆகி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ரியல் ஹீரோஸ், அவர் ரியல் ஹீரோஸ் வந்து IAF ஓட இந்த ஆல் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த பாராஷூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இந்தியன் பிளாக், அந்த இந்த லைட்டிங் மாதிரி வருது, அந்த பாம் மாதிரி பண்றது எல்லாமே சூப்பரா இருந்தது. இது எங்க பொண்ணு 21 வருஷத்துக்கு முன்னாடி NCCல இருந்தா, அப்ப வந்தா இங்க. அப்ப என்னால பார்க்க முடியல. இப்போ இங்க வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சி வந்து இந்திய ராணுவத்தினுடைய வலிமையை காட்டுறது விதமா மிக சிறப்பான முறையில் ஒரு 15 லட்சம் மக்கள் பார்வையிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான முறையில் இது இருந்திருக்கு. வாட்ஸ்அப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளைட்டு, இந்த ஏரோப்ளைனு எல்லாம் நல்லா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜெட்டும், 2 ஜெட்டு வந்து எதிர்க்க போய் மோதுற, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். வந்து பார்க்கவும் முடியல, ஒன்றும் முடியல. அதுக்காட்டியும் போயிட்டாங்க. நான் எங்க போகிறது நீங்களே சொல்லுங்க. அவ்வளோ இதை பாருங்க, கையெல்லாம் வலி பாருங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வரோம், தொங்கி கிஞ்சிலாம். ஒருத்தவங்க கீழெல்லாம் விழுறாங்க. இவங்கலாம் பாவம், லேடிஸ்லாம் பாவம், எங்க போவாங்க? இருந்தாலும் நாங்க வர்றது கொஞ்சம் டிராவல் கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. இருந்தாலும் இந்த ஷோ பார்க்கணும்னு குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம். ஷோ ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. லைக் நாங்க இந்த வீக் ஃபுல்லாவே we were seeing all the trailers and அவங்க பிராக்டிஸ் செஷன் எல்லாமே நாங்க எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்தே பார்த்துட்டு இருந்தோம். அமேசிங், செம்ம கூஸ்பம் மொமெண்ட். இது எப்படிங்க இந்த இடத்துக்கு ரீச் ஆனோங்கிறதும் பெரியது. ஃபுல் டிராபிக், வெஹிக்கிள்ஸ், கார் எல்லாமே. அதையும் தாண்டி நாங்க விடாம கண்டிப்பா நடந்தாது வந்துருவோம் அப்படின்னு சொல்லி 2.5 கிலோமீட்டர்ஸ் நடந்தே வந்தோம். பட் வந்ததுக்கு இட் இஸ் வர்த் இட். ஹெலிகாப்டர் பார்த்ததில்ல, பட் பிளேன் பார்த்துருக்கிறேன். அதில் ட்ராவலும் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஹெலிகாப்டர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல தான் இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம். நிஜமாவே இது ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.